செய்யும் கைகள் உண்டு, வேர்வையுண்டு, நெஞ்சிலே ஈரம் உண்டு, பாசம் உண்டு, பசுமையுண்டு, பஞ்சமும் நோயும் என்று பாராளும் வலிமையுண்டு, சேராத செல்வம் என்று சேராதோ, தேராறு நாட்டிலெங்கும் பாயாதோ, ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், தேரோடும் என்றும் நம்ம தேரோடும். பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நல்லம்மா, பருவம் வந்த பெண்ணை போலே நாணம் என்ன சொல்லம்மா, நாணம் என்ன சொல்லம்மா. பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நல்லம்மா, அண்ணன் தம்பி வாழ்வருண்டு, என்ன வேண்டும் சொல்லம்மா. அறுவடை காலம் முந்தன் திருமண நாளம்மா, திருமண நாளம்மா. ஊராடும் வேலை இல்லை, யாரோடும் பேதம் இல்லை, ஊரோடும் சேர்ந்துண்ணலாம், ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், போராடும் வண்ண தேரோடும். கைகட்டி சேவை செய்து கண்கள் செட்டு உண்மை விட்டு, பொய் சொல்லி பிச்சை கேட்டால் அன்னை பூமி கேலி செய்வாள். தேர் கொண்ட மன்னன் ஏது, போர் செய்யும் உழவன் ஏது, தேர் கொண்ட உழவன் என்று போர் செய்யும் வீரன் ஏது, போர் செய்யும் வீரன் ஏது. போராடும் வேலை இல்லை, யாரோடும் பேதம் இல்லை, வேரோடும் துண்ணலாம், ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், ஏரோடும் என்றும் நம்ம தேரோடும். போராடும் வேலை இல்லை, யாரோடும் பேதம் இல்லை, ஊரோடும் சேர்ந்துண்ணலாம், ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், பேரோடும் என்றும் நம்ம தேரோடும். கிராமிய நடனத்தை வழங்கப் போகின்ற அந்த இளம் சிறார்களை, இளம் கலைஞர்களை அரங்கத்திலே நாங்கள் உற்சாகமாக வரவேற்போம்.
நான் தான் தமிழை பற்றி பேச வேண்டும், நீ பேசக்கூடாது என்றெல்லாம் பலவாறாக பல பேரால் சொந்தம் கொண்டாடப்படும் தமிழ் உலகத்தில் ஒரு காலத்தில் ஒவ்வொரு மனிதனாலும் பேசப்பட்ட பொதுமொழி. உலகில் சில மதங்கள், மொழிகள், கலாச்சாரங்கள், நாகரீகங்கள் தோன்றிய 2000 வருடங்கள் தான் ஆகின்ற நிலையில் சுமார் 20,000 வருடங்கள் முன்பே தோன்றிய மொழி நம் தமிழ் மொழி. ஆம், உலகத்தில் முதலாக தோன்றிய மொழி தமிழ். நாகரீகம், கலாச்சாரம், மதம், சாதி என அனைத்திற்கும் அப்பாற்பட்டது நம் தமிழ். தமிழ்நாட்டில் பிறந்தவன் மட்டும் தமிழன் அல்ல. தமிழ் மேல் பாசம், நேசம், மதிப்பு கொண்டு தமிழ் பேசும் ஒவ்வொருவனும் தமிழன் தான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன் தான். You know something? ஒருத்தரோட அடையாளத்தை அழிச்சிட்டா அதுக்கப்புறம் அவன் அகதிதான். ஆல்ரெடி இந்தியாவில் உள்ள எல்லாருமே அவங்க தாய்மொழியில பேசுறதுக்கே வெட்கப்படுறாங்க. That itself is success for us.
அதே மாதிரி ஒவ்வொரு அடையாளத்தை அழிச்சிட்டோம். அது சரி, அது The future depends on English. What identity, what அடையாளம். ஃபாதர், தன்னோட அடையாளத்தை மறந்த ஒருத்தன் தான் பிறந்த மண்ணை மறந்து, தான் வளர்ந்த ஊரை மறந்து, தன்னுடைய சொந்த நாட்டை மறந்து, தனக்கு ஒரு அடையாளம் வேணுன்றதுக்காக வேற ஒரு நாட்டுக்கு வர்த்தகர்கள் எடுக்கும் இந்த பொங்கல் பெருவிழாவில் கலந்து சிறப்பிப்பதை பிரான்ஸ் லாச்சப்பல் வர்த்தகர்கள் எடுக்கும் இந்த பொங்கல் பெருவிழாவில் கலந்து சிறப்பிப்பதை எடுப்பாக கருதி நான் மிடுக்காக எண்ணி மிளர்கின்றேன். காண கிடைக்காத இந்த காட்சிகளை எல்லாம் காண வைத்த அந்த வானத்து சூரியனை வணங்குகின்றேன். காண கிடைக்காத இந்த காட்சிகளை எல்லாம் காண வைத்த அந்த வானத்து சூரியனை வணங்குகின்றேன். என் சாதகப்படி வீட்டுப்படி தாண்டவே பலனில்லை. எது எப்படியோ என்று லாச்சப்பல் படியில் நிற்கின்றேன். எது எப்படியோ என்று லாச்சப்பல் படியில் நிற்கின்றேன். அதுவும் ஆசி படியில் நிற்கின்றேன். ஓசியில் ஒரு ஆசி நல்லாசி கிடைக்குமா என்று எங்களை அழைத்து அழகு பார்த்த என் வர்த்தக சங்க பெருமக்களே, உங்களை நினைத்து பெருமைப்படுகின்றேன். எங்களை அழைத்து அழகு பார்த்த எம் வர்த்தக பெருமக்களே, உங்களை நினைத்து பெருமைப்படுகின்றேன். செய்ததை சொல்லி பெருமைப்படாத வர்த்தகர்கள் உலகில் இன்றும் வாழ்கிறார்கள் என்றால் அது லாச்சப்பலில் தான். செய்ததை சொல்லி பெருமைப்படாத வர்த்தகர்கள் உலகில் இன்றும் வாழ்கிறார்கள் என்றால் அது லாச்சப்பலில் தான். லாச்சப்பல் வர்த்தகர்களுக்கென்று தனி மரியாதை அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. லாச்சப்பல் வர்த்தகர்களுக்கென்று தனி மரியாதை அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. வெறும் பந்தா பகட்டுக்கு எடுபடாதவர்கள் நீங்கள் மட்டும்தான். வெறும் பந்தா பகட்டுக்கு எடுபடாதவர்கள் நீங்கள் மட்டும்தான். ஆன வரைக்கும் பணி செய்த உங்களை நேரில் காண வந்திருக்கிறோமே, அதுதான் நாங்கள் செய்த பாக்கியம். புது மாத்தளனில் குண்டடிக்குள்ள பிந்து கொட்டின்றிருக்க வேண்டிய நாங்கள் எல்லாம் இன்று உங்கள் முன் புது மாப்பிளை போல் நிற்கின்றோம் என்றால் அதற்கு நீங்கள் தான் காரணம். பணி படுத்துற பாட்டை நினைத்தால் இனி வேண்டாம் என்று போய் விடலாம் போல் இருக்கிறது. பணி படுத்துற பாட்டை நினைத்தால் இனி வேண்டாம் போய் விடலாம் போல் இருக்கிறது. நித்திரையா தமிழா, நீ நிமிந்து பாரடா. இந்த நிலத்தில் உனக்கும் உரிமை உண்டு, எழுந்து சேரடா. தமிழனுக்கு இந்த மண்ணில் சொந்த
சொந்தமில்லையாம் உந்தன் தாயிலத்தில் உனக்கு ஒரு பந்தமில்லையாம் அழுவதன்றி உனக்கு வேறு வழியும் இல்லையாம் நீயும் மடங்கி போதல் என்றே எந்த வழியும் இல்லையாம் நித்திரையா தமிழா நீ நிமிந்து பாரடா இந்த நிலத்தில் உனக்கும் உரிமை உண்டு எழுந்து சேரடா அடிமை மாடுகள் போல இன்று நீ அலைவதேனடா அடிமையாகிய தெருவினோரமாய் திரிவதேனடா அடிமை மாடுகள் போல இன்று நீ அலைவதேனடா விதிகள் மாற்றி எழுதியிடாமல் கிடப்பதேனடா விதிகள் மாற்றி எழுதியிடாமல் கிடப்பதேனடா இன்னும் விழிகள் மூடி அமைதியாக படுப்பதேனடா இன்னும் விழிகள் மூடி அமைதியாக படுப்பதேனடா நித்திரையா தமிழா நீ நிமிந்து பாரடா இந்த நிலத்தில் உனக்கும் உரிமை உண்டு எழுந்து சேரடா பாண்ட பூமி பூமிதானடா அப்பு காமியை ஆள இங்குமே விட்டதாரடா அப்பு ஆட்சியர் வாழ்ந்த பூமி பூமிதானடா அப்பு காமியை ஆள இங்குமே விட்டதாரடா இனிமேல் தமிழன் பணியான் என்று உரத்து கூறடா இனிமேல் தமிழன் பணியான் என்று உரத்து கூறடா இந்த இழிவில் இருந்து எழுந்தே நின்று புலிகளாகடா இந்த இழிவில் இருந்து எழுந்தே நின்று புலிகளாகடா நித்திரையா தமிழா நீ நிமிந்து பாரடா இந்த நிலத்தில் உனக்கும் உரிமை உண்டு எழுந்து சேரடா
மாங்குளத்தில் அமைந்துள்ள உயிரிழை என்ற நிறுவனத்துக்கு சென்றிருந்தோம். அந்த நிறுவனத்துக்கு சென்றதுமே எங்களது ஐரோப்பாவில் வாழ்ந்த வாழ்க்கையை விட அந்த வாழ்க்கை ஒரு தடம் புரண்ட மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னு சொன்னால் ஒரு அத்தனை பேரும் வீல் சேரில் வந்து எங்களை சந்தித்தார்கள். காலங்கள் கடந்தாலும் வலிகள் மாறாத வாழ்க்கை இன்னும் பலரிடையே உயிரிழையாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையின் வசந்த காலங்களை எண்ணி இயங்குவதா, இல்லை வாழ்க்கையை தொலைத்த காலங்களை எண்ணி நோவதா என்ற கேள்விகள் பல இவர்களிடம் இழையோடி கொண்டிருப்பதை உணர முடியும். அந்த சந்திப்பு மிகவும் வேதனை அளித்தது. காரணம் நாங்கள் நினைத்தோம் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்தால் ஒருவர் 1999ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டுக்கு முன் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வீல் சேரை விட்டால் அவர்களால் இழந்து நடமாட முடியாது. உண்மையில் மிகவும் வேதனைக்குரிய விடயம். எங்களுக்கே இந்த உயிரிழை இந்த அமைப்பு கடந்த ஒரு வருடமாகத்தான் எங்களுக்கு தெரியும் இது இருக்கு என்று சொல்லி. எங்களுடைய இந்த உயிரிழை முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்பது முழுக்க முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் இருக்கிறவர்கள் அனைவருமே முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டு நேரடியாக போராளியாக இருந்தவர்கள், ஒரு நாளில் பாதிக்கப்பட்டவர்கள், போருக்கு பிற்பாடு நடைபெற்ற இந்த விபத்துக்கள் அதனால பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் உள்வாங்கி இந்த உயிரிழை என்ற ஒரு பேரோட சமூக சேவை திணைக்களத்தின் கீழே எங்களோட அமைப்பு பதியப்பட்டு இந்த மாங்குளம் பிரதேசத்தில் எங்களோட அலுவலகத்தில் அமைச்சு நாங்கள் இயங்கி வரோம். உண்மையிலே நானெல்லாம் 94ஆம் ஆண்டு காயப்பட்ட நாள். 94ஆம் ஆண்டுல இருந்து ஏற்கனவே முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டு நாங்கள் ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிர்வாகத்துக்குள்ள சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இந்த 2009க்கு பிறகு நாங்கள் எல்லாருமே இடம்பெயர்ந்து உண்மையிலே நாங்கள் நினைச்சு பார்க்காத ஒரு இடத்துல தான் நாங்கள் வெறுமனே வெறும் நிலங்களில் படுத்தெலும்பி கஷ்டப்பட்டு வைத்தியசாலைகளில் இருந்து எங்களுடைய சாவிந்த விளிம்பு கூட சென்று வந்தார்கள் தான் நாங்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஏனையின் வீதியை அண்டிய மாங்குளம் பிரதேசம் சிலரால் மட்டுமே அறியப்பட்டு பலரால் தவறவிடப்பட்ட ஒரு முகவரியின் வலி மிகுந்த நிமிடங்கள் எம்மால் உணரப்பட்ட தருணம் இது. 1990கள் கடந்த நடுப்பகுதியில் தமிழர்களின் தாயக நிலங்களை வலிந்து சூறையாட எத்தனித்த இலங்கை இராணுவத்தின் விளைச்சத்தனமான தாக்குதல்களை முறியடிக்க போராளி எனும் போர்க்கொடியோடு எமக்கான வேலிகளாய் எம்மை காத்து பலர் இடுப்புக்கு கீழே இருப்பது இதுதான் என உணர முடியாத நிலையில் இருப்பவர்களாய் பலரின் புகலிடமாய் திகழ்வதுதான் இந்த உயிரிழை முள்ளந்தண்டுவிடம் பாதிப்புற்றோர் அமைப்பு. இப்ப எங்களோட வாழ்க்கை இப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த வாழ்க்கை நாளைக்கு இன்னும் மோசமாக தான் இருக்க போகுது. ஏன்னால் என்னுடைய அங்கங்கள் செயலிழந்து இருக்குது. என்னுடைய உள்ளுணர்வுகள் எனக்கு உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு இப்ப தெரியாது. இப்ப சில நேரம் இதுல நான் இருக்கைகளை எனக்கு வைத்தலை போகலாம் அல்லது சலம் போகலாம், என்னன்னு செய்யலாம். அது எனக்கு தெரியாது, என்ன கட்டுப்படுத்திடலாம். அப்படியான ஒரு நிலை தான் எங்களோட நிலம். கொரோனான்ற கொடிய நோய் வந்தது, பிறகு இந்த பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் வந்தது. இவ்வளத்துக்குள்ளேயும் இந்த உயிரிழை அமைப்பின் பயனாளிகளை முடிந்தவரை உங்களோட உதவிகள் எங்களை காப்பாற்றி இவ்வளத்தை கொண்டு வந்திருக்குது. அதுக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிலையை பொறுத்தவரையிலே இந்த கல்விக்கான உதவி என்றெல்லாம் முற்றுமுழுதாக உயிரிழையால் நாங்கள் செய்ய முடியாமல் இருக்கிறோம். கல்விக்கான இந்த